சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சென்னை நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை வாசிக்கும் நீதிபதி ஓபிஎஸ்ஸிற்கு நல்ல செய்தி கிடைக்குமா? வெற்றிக்கு மேல் வெற்றியாக 2026 இருந்து ஓபிஎஸ்ஸிற்கு வருமா என்ற பல்வேறு சந்தேகத்துடன் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். வருகின்ற திங்கட்கிழமையன்று இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கும் அதிமுகவின் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என்பதை நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கும் வகையில் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார். இதை பற்றி அவரிடம் கேட்டறிந்த பொழுது, நிச்சயம் இந்த வழக்கில் ஓபிஎஸ்ஸிற்கான வெற்றி என்பது உறுதி செய்யப்படும். இரட்டை இலை சின்னமும் அதிமுகவில் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என்பதை நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிவிட்டால் நிச்சயம் அது ஓபிஎஸ்ஸிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் தொடர்வதும் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதும் முழுமையான அதிகாரம் பன்னீர்செல்வத்திற்கு வந்துவிடும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 4.5 வருடங்களுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராக தொடர்ந்து வருகிறார். ஆனாலும் இதுவரை ஒரு தேர்தலை கூட எடப்பாடி பழனிசாமியால் வெற்றியடைய முடியவில்லை. அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒற்றுமை என்பதுதான் வெற்றியை உறுதி செய்யும். தற்பொழுது பார்க்கக்கூடிய அதிமுகவின் உண்மையான தொண்டர்களது மனநிலையும் அதுதான். ஏன் பிரிந்து கிடந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையில் எப்படி திமுகவை வீழ்த்த முடியும்? 5 கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கின்ற திமுக, அதிமுகவோ 2 கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கே திணறி வருகிறது. உட்கட்சியின் மோதலும் அதிகமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் எப்படி திமுகவை வீழ்த்த முடியும் என்பது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதை தொண்டன் நன்றாக உணர்ந்துதான் செயல்படுவான். ஒவ்வொரு தொண்டனும் விருப்பமும் அதுதான், ஒருங்கிணைவதை தவிர வேறு வழி கிடையாது. தேர்தலுக்கு பிறகு வெற்றியடைந்ததற்கு பிறவாவது உங்களது பிரச்சனையை வைத்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக பிரச்சனையை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் என்றும் தெரிவித்து வந்துள்ளனர். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தான் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வெற்றிகரமாக ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக வந்தால் நிச்சயம் நாம் சொன்னது நடக்கும் என்று வழக்கறிஞர் ராம்குமார் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. வெற்றிக்கு மேல் வெற்றி வருகிறதா அல்லது தோல்வி வருகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ்ஸிற்கு